நபிகள் பெருமானாரே இப்படி சொல்கிறார்களா? நபிகள் பெருமானாரை வீட்டுக்கு முன்னால் யாரோ ஒரு ஆள் ஒரு சஹாபி வந்து லேசாக எட்டி பார்க்குறார். ரசூலுல்லாஹ் உடனே கதவை திறந்துடுறாங்க. நீர் தான் நிற்கிறா, நீர் தான் நிற்கின்னு நான் தெரிஞ்சிருந்தா கண்ணை குத்திருப்பேன். கையில் ஒரு ஈருளி இருக்குல்ல, ஈருளி இதை வச்சுருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனாத்து ஐனிக்க கண்ணை நோண்டிட போகிறேன். என்ன புத்தி இது? அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறது, அடுத்தோட பாத்ரூமை பார்க்கறது, அவன் என்ன செய்யறான், அவன் பெட்ரூமை பார்க்கறது, என்ன புத்திப்பா இது? உனக்கு நீ என்ன முஸ்லிமான கேட்குற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புத்தி நிறைய பேற்ற இருக்கு. சாதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பிறர் வீடுகளுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ளே செல்லுங்கள், அதுதானப்பா உங்களுக்கு நல்லது. குர்ஆனில் இருக்குது. ஹைருல் லக்கும், உங்களுக்கு எது சிறப்பு? சலாம் சொல்லு, வலைக்கும் சலாம் சொல்லியாச்சு, வரலாமான்னு கேளு, அப்புறம் போ. நம்ம அப்படியா செய்கிறோம்? பெரும்பாலும் பாதி உள்ளே போயோம், வீட்டுக்குள்ளே வரலாமா? முக்கால்வாசி போன பிறகு ஐயா வீட்டுக்குள்ளே வந்துட்டு வரலாமா? அது என்ன கேள்வி அது? சலாம் சொல்லு, அனுமதி, திருப்பி உள்ளே போ. பதில் வராவிட்டால், பதில் வரல, திருப்பி வீடு ஃபர்ஜ. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறீங்க, அடுத்த வீடு பக்கம் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டுமே, உங்கள் வீட்டுக்குள்ள நுழையலாம், அது வரை சமாச்சாரம். அடுத்த வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறீங்க, பதில் வரல. 3 தடவை சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம் பதில் இல்லை, திரும்பிடணும். யாராவது அப்படி திரும்புகிறோமா? டம்மு டம்முன்னு தட்டுறது, இந்த சாவி தூரத்து